வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஓகேவா, நான் அவ்வளோவெல்லாம் பேசிட்டு வரல. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இனிமேல் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஏதாச்சும் இந்த வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பாக்ஸோட லுக்கு அப்படியே கார்ஜியஸாக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாக்ஸு ஒன்ஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. மறுபடியும் ஒன்ஸ் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்தபடியே பாக்ஸை நான் எடுத்த உடனே உங்களுக்கு ஓப்போ F17 Pro டைனமிக் ஆரஞ்ச் கலர் வேரியண்ட்டில் இருக்குது. நமக்கு மொபைலோட வெயிட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா, இதோட ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வீடியோவில் உங்களுக்கே நல்லா கிளியராக தெரியும். இப்போது மற்ற ஃபீச்சர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கவரு, அடுத்து புக்லெட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸுக்குள்ளே 30 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஹெட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் இடத்துக்கு மினிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு நான் நம்புகிறேன். நான் செக் பண்ணல. இந்த வீடியோவை என்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். பாக்ஸ்குள்ளே ஒரு ஹெட்ஃபோனு, அடுத்து ஒரு நார்மல் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதாவது டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. சாரி. இப்போ இந்த பாக்ஸில் ஓரமாக வச்சுட்டு மொபைலோட ஃபுல் ஃபீச்சர்ஸை ஒன்ஸ் காட்டுறேன், பாருங்கள். நமக்கு நான் சொன்ன மாதிரி 6128 நமக்கு ரேம் ஃபீச்சர்ஸ்க்கு அதாவது வேரியண்ட்டில் கிடச்சிருக்கு. கலர் OS Android 10 மேலே பில்ட் பண்ணிக்கிறாங்க. இதை தவிர உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் 662 யூஸ் பண்ணி இருந்துக்கிறாங்க. ஓரளவுக்கு ரொம்பவும் நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். ஓகேவா, அப்புறம் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.4 இன்ச்சு, அதாவது 16.4 சென்டிமீட்டர். ஓகேவா, மற்றபடி உங்களுக்கு அதாவது பேக் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா க்ரிப்பாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது போக 4 கேமரா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 16:8:2:2. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த நாச் கேமரா 16 மெகா பிக்சல். ஓகேவா, இதை தவிர எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் இல்லை. இங்கே கேமராவில் மட்டும் ஒரு கலர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அது வழக்கமாக கொடுக்குற மாதிரி தான் கலர் நல்லாவே கூட்டி காட்டும். அது போக சன்லைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பேக் கேமரா பார்த்திங்கன்னா
எடுத்து காட்டுற ஷார்ட் எடுக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். அடுத்து ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 MP ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? கண்டிப்பாக டிசைன் பார்த்திங்க உங்களுக்கு வழக்கம் போல் லெஃப்ட் சைடில் சிம் இன்ஜெக்டர், அடுத்து வால்யூம் அப் கீ, டவுன் கீ, அதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ ஜாக்கு, ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, டைப் சி போட்டு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு கொடுத்துருக்காங்க. இது போக இதோட டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல்னே சொல்லலாம். அப்படியே வீடியோ அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட்டு, வால்யூம் அப் கீ அண்ட் டவுன் கீ கொடுத்துருக்காங்க. அது போக மொபைலோட 2 ரேம் வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 6, 8, 6 128, 8 128 ரேம் வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குது. இது போக உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் கிடைக்கிது. ஒரு கலர் வந்து சில்வர், அடுத்து 2வது கலர் டைனமிக் ஆரஞ்சு, அடுத்து 3rd கலர் நேவி ப்ளூ. இதில் எந்த கலர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்குதுன்னா டைனமிக் ஆரஞ்சு கலர் நமக்கு கிடைச்சிருக்கு. இது போக பாட்டம், அதாவது நம்ம மெட்டாலிக் வியூ, அதாவது உங்களுக்கு சைடு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இதில் பாட்டமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன், அதாவது மைக்கு, ஒரு டைப் சி போர்ட் சார்ஜிங் பாயிண்ட்டு, அடுத்தது ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்கன்னா இதோட கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 16 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், அடுத்து 2 மொத்தம் 4 மெகா பிக்சல், 4 கேமரா குவாட் கேமரா செட்டப் போட்டிருக்காங்க. இது போக ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா Qualcomm Snapdragon 662 ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே நல்ல ப்ராசஸர் தான். ஏன்னா இந்த விலைக்கு கண்டிப்பாக இந்த ப்ராசஸர் ஒர்த்தபிள் தான். இது போக உங்களுக்கு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஹெட்டு ப்ளஸ்ஸு கேபிளோட உங்களுக்கு பாக்ஸ்லேயே வருது. இதை தவிர வேறு ஏதாவது ஸ்பெக், அதாவது ஃபீச்சர்ஸ் ஏதாவது மறந்துட்டேன் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரில. ஓரளவுக்கு நான் நல்லா பண்ணியிருப்பேன் தான் நினைக்கிறேன். சரி, அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு இதோட மெட்டாலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, சைடு ஃப்ரேமு. அடுத்து உங்களுக்கு வேறு என்ன ஃபீச்சர்ஸ் நான் விட்டுட்டேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்க்கு வந்து இது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு இண்டிகேட்டர், அப்போ மொபைல் இல்லாத ஒரு இண்டிகேட்டர், அதாவது நம்ம பழைய மொபைல் ஃபீல் வந்து இதில் கொண்டு வருது. இது போக பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மொபைல் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ஸ்லீக்காக டிசைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்காகவே இந்த மொபைலை நான் கண்டிப்பாக லைக் பண்ணுவேன். அப்புறம் வேறு என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.